ஸோ இந்த இடத்துல வச்சு தான் கட் பண்ண போகிறாங்க. ரொம்ப பெரிய யூனிட்டுங்க, கம்ப்ளீட்டாக ஹாலோ பிளாக் மேனுஃபேக்சரிங் இங்கே தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து நான் ஹாலோ பிளாக் எப்படி செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக அந்த உருளையை வந்து ஜஸ்ட் லைக் தட் அசைக்க கூட முடியாது, அந்தளவுக்கு வெயிட். கிரேன் இல்லாமல் எப்படி இறக்குறதுனா இந்த மெத்தட் தான். கிட்டத்தட்ட 100 டன் தாங்கக்கூடிய இந்த உருளையை இந்த 2 ஆங்கிள் தாங்க போகுது. அவங்க விடுற லூஸில் தான் இது லைட்டாக நகரும். அவங்க கயிறை பிடிக்கிறத விட்டாங்கன்னா அவ்வளோதான், உருண்டு ஓடிடும். ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குன்னு நினச்சோம், பட் நினச்ச மாதிரி கிடையாது, ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி வேலைலாம் இவங்களால் மட்டும்தான் பார்க்க முடியுன்ற அளவுக்கு இருக்குது. சலிக்காமல் வேலை பார்க்குறாங்க. ஹே கைஸ், வெரி குட் மார்னிங். நேற்று அந்த RCC சிமெண்ட் பைப்பை வந்து அவங்களோட பையிங் ஆஃபீஸ்லேருந்து அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல வச்சு தான் கட் பண்ண போகிறாங்க. ஸோ கட் பண்ணுறதை ஷூட் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். தமிழ்நாடு ஹாலோ பிளாக்ஸ் அண்ட் சாலிட் பிளாக்ஸ் இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூலூர் பிரிவிலிருந்து டுவர்ட்ஸ் சூலூர் போகிற வழியில் சோமனூருக்கு ஒரு ரோடு கட் ஆகும். அந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நீங்கள் வந்து இந்த போர்டு பார்க்கலாம், லிங்கேஸ்வரர் ஏஜென்சிஸ். ரொம்ப பெரிய யூனிட்டுங்க, கம்ப்ளீட்டாக ஹாலோ பிளாக் மேனுஃபேக்சரிங் இங்கே தான் பண்ணுறாங்க. நம்மளோட அந்த RCC சிமெண்ட் பைப் வந்து சேம் அவங்க கொண்டு வந்த அதே லாரியில் அங்கே மேலே அப்படியே இருக்குது. ஸோ அதை கட் பண்ணதுக்கப்புறம் இதர் நம்ம வெஹிக்கிள் அப்படி இல்லைன்னா அவங்களே வந்து டெலிவரி பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நேற்று நாங்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம சைட்டில் வந்து சரியான மழையா, சாதாரண மழை இல்லை, பேய் மழை பெஞ்சிருக்கு. 4-5 நாளைக்கு வண்டியே உள்ளே போக முடியாதுன்னு காலையில் தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. என்ன ஒரு சிக்கல்னா, வண்டியை உள்ளே போக முடியல அப்படின்னா நம்மளால் இந்த மெட்டீரியல் இறக்க முடியாது. இந்த மெட்டீரியல் இறக்கலைன்னா வேலை நடக்காது. ஸோ அதை மட்டும் திரும்ப போய் நம்ம செக் பண்ணிவிட்டு வண்டி உள்ளே போகுமா போகாதான்னு மட்டும் பார்த்துட்டு போகிற மாதிரி இருந்ததுன்னா இன்றைக்கே கட் பண்ணி இன்றைக்கே கொண்டு போய் டெலிவரி பண்ணிக்கலாம். இந்த RCC சிமெண்ட் பைப்பை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதை வச்சு ஒரு தண்ணி தொட்டியே கட்டியிருக்காங்க. ஐ மீன் அந்த சிமெண்ட் உருளை. ஜல்லிக்கல்லையும் சிமெண்ட்டையும் போட்டு மிக்சிங் பண்ணி அந்த கலவை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மிஷினில் போடுறாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி தான் வந்து நான் ஹாலோ பிளாக் எப்படி செய்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். இந்த ட்ரேயில் கொட்டினதுக்கப்புறம் திரும்ப இதை தூக்கும்போது இந்த எல்லா கலவையும் உள்ளே போய் விழுந்துருது. உள்ளே போய் விழுந்ததுக்கப்புறம் ப்ரெஷ் பண்ணுறாங்க. எல்லாமே அந்த அச்சுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அடிக்கிற அடியில் நல்லா பயங்கர ஸ்ட்ரென்த்தனாக கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக நம்ம லக்கு தான். சொன்னதுமே வந்து கரூர்லேருந்து வேறு ஒரு லோடு வந்துச்சு. அதனால் அந்த லோடோடு சேர்த்து இதையும் நமக்கு கொண்டு வந்தாப்புல. இல்லைனா இது ரெடி பண்ணுறதுக்கு மட்டும் குறைஞ்சது 10லேருந்து 15 நாள் ஆகும். ஏன்னா இதை வந்து அந்த மோல்டு பண்ணதுக்கப்புறம், கலவையெல்லாம் கலக்கி மோல்டு பண்ணதுக்கப்புறம் குறைஞ்சது 10 நாளாவது காஞ்சாதான் அதோட ஸ்ட்ராங்னஸ் இருக்கும். ஏன்னா இந்த பைப் மேலே நம்ம கிட்டத்தட்ட 1,00,000 கிலோ வரைக்கும் இதுக்கு மேலே லோடு கொடுத்தாலும் இது தாங்கும். வீடு கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா வேலையும் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த ஜன்னலுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜன்னல் வைக்கலான்றப்போ, சதுரமான ஜன்னல் வேணாம், செவ்வகமாக வேண்டாம், ரவுண்டாக வைக்க ட்ரை பண்ணுவோன்னு பேசினோம். ஸோ மண் வீட்டுக்குள்ளே ரவுண்டாக எப்படி வைக்கிறது? காங்கிரீட் பில்டிங்னா கூட அது ஏதாவது ஒரு டிசைனை கொண்டு வந்துடலாம், ஆனால் மண் வீட்டில் கொண்டு வர முடியாது. ஸோ அதனால தான் வந்து சிங்கானூர் சிக்னலை கிராஸ் பண்ணும்போது இந்த மாதிரி உருளை பைப்பெல்லாம் பார்த்தேன். இந்த பைப்பு யாரெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்ற லிஸ்ட்டை கூகுள்லேருந்து எடுத்தேன். ஸோ நான் எனக்கு ஃபஸ்ட்டு சஜஸ்ட் பண்ணது இவங்க தான், அன்றைக்கே சொன்னாப்புல. ஸோ வந்து பார்க்கவுமே அவங்களும் அந்த அண்ணாவும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணார். எனக்குமே ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அதாவது எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணுவோம், விசுவலைஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதை நம்ம ஆட்டோமேட்டிக்காக விசுவலைஸ் பண்ண ஆரம்பித்தாலே வேணுங்கிறது கிடைக்கும். இது கட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமும் நிறைய வேலை இருக்குது. இதில் எப்படி நம்ம வந்து ஜன்னல் செய்கிறது, டோர் செய்கிறது, ஸோ அதெல்லாம் அடுத்த ப்ராசஸ் தான். அதெல்லாம் இதில் வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு நம்ம யார்கிட்டையும் என்கொயரி பண்ணல. இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போய் நம்ம வந்து வெளியில் என்கொயரி பண்ண போகிறோம். நல்லா இருக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்குது. இதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கழுவி ப்ராப்பராக பெயிண்ட் அடித்து பயங்கரமாக செட்டிங் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த உருளையை வந்து ஜஸ்ட் லைக் தட் அசைக்க கூட முடியாது, அந்தளவுக்கு வெயிட்டு. ஸோ அந்த உருளையை எப்படி இறக்குறாங்க, ஏன்னா இதை வந்து க்ரேன் வச்சு தான் இறக்க முடியும், க்ரேன் வச்சு தான் ஏற்ற முடியும்னு சொன்னாங்க. பட் இந்த மாதிரி ஒரு இடத்துல செட்டில் பண்ணுறது அப்படின்னா இந்த மெத்தட் தான். க்ரேன் இல்லாமல் எப்படி இறக்குறதுனா இந்த மெத்தட் தான். ரொம்ப ஹெவியான ஒரு கயிறு. ஸோ கம்ப்ளீட் பேலன்ஸ் வந்து இப்போ இந்த கயிறு தான். இந்த கயிறை தாண்டி அது வெளியில் வர முடியாது. ஸோ அங்கே டாப் மேலே இருக்கவங்க வந்து அந்த கயிறு லூஸ் விட அங்கேயும் பார்த்திங்கன்னா 2-3 சுற்றிருக்காருல, கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விட அந்த உருளை வந்து நகர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கீழே வர வரைக்கும்
ஸோ இதோட பிடிமானத்துலேயும் அங்கே 2 சுற்றிருக்காங்களே அதோட பிடிமானத்தில் மட்டும்தான் இது ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்ப்போம் எப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா முந்தா நாள் ஒரு சின்ன உருளையை உருட்டினாங்க, நைட் டைமில் ஷூட் பண்ணோம். எனக்கு அது அவ்வளோ எஃபெக்டிவாக தெரியல. ஸோ இப்போ நம்ம கிளியராக நம்ம ஷூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அது முட்டு கொடுத்து இந்த கல்லெல்லாம் நகர்த்திட்டாங்க. இப்போ அந்த ரோலரை வந்து கடப்பாறை வச்சு அவர் நம்புறாப்புல. வாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து கயிறு வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக முடிச்சு போட்டிருக்காங்க. பட் மேலே இருக்க கயிறு வந்து லூஸ் விடணும். அவங்க லூஸ் விட தான் அந்த ரோலர் வந்து உருளும் இல்லையா. ஸோ அதனால் அங்கே 3 பேர் உட்காந்துருக்காங்க கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு. ஏன்னா ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் உருண்டு ஓடிடும், மேனேஜ் பண்ண முடியாது. சூப்பரில் நான் சொல்லுவாங்களே அந்தந்த வேலையை அவங்கவுங்க தான் பார்க்கணும். அதுவும் அந்த நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்தோம்னா இதை நம்மளால் அசைக்க கூட முடியாது தான். ஸோ எவ்வளோ சிம்பிளிஃபைடாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் அது. ஸோ இப்போ ஃபுல் டைட்டு, இந்த எண்டும் சரி அந்த எண்டும் சரி கயிறோட ஃபுல் டைட்டு. இப்போ அங்கே மேலே இருக்கவங்கள பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் விடுவாங்க. அவங்க விடுற லூஸில் தான் இது லைட்டாக நகரும். அவங்க கயிறை பிடிக்கிறத விட்டாங்கன்னா அவ்வளோதான், உருண்டு ஓடிடும். ஸோ இந்த ஆங்கிள் இந்த கல்லை தாங்கணும். அதாவது கிட்டத்தட்ட 100 டன் தாங்கக்கூடிய இந்த உருளையை இந்த 2 ஆங்கிள் தாங்க போகுது. அதனால தான் அந்த அண்ணா சொன்னாப்புல நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறப்போ ஒரு ஆங்கிள் வந்து சப்போர்ட்டுக்காக ஒரு ஆங்கிளை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு. வாவ். இப்போ வந்து 5 பேர் தேவை இந்த ரோலரை மெதுவாக உருட்டுறது. சக்ஸஸ்ஃபுல்லி கீழே இறக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கே நகர்த்திட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே நகர்த்திட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கட்டரை வச்சு கட் பண்ணுவாங்க. இப்போ தரை வந்து இந்த அளவுக்கு நம்மகிட்ட அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குமானா மழை பெஞ்சதுனால இல்லை. அதனால் இதே இறக்குனாலுமே நம்ம வந்து நகர்த்துறதுக்கு வந்து ரொம்பவே சிரமம் பண்ணோம். அதே மாதிரி வண்டியும் வந்து உள்ளே போகாது. ஸோ அந்த கண்டிஷன் வந்து இந்த அளவுக்கு நமக்கு தரை ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறமோ அல்லது கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமோ தான் நம்ம போயிட்டு லோடை வந்து டெலிவர் பண்ண முடியும். இந்த பக்கம் 1.5 இன்ச் கட் பண்ணிடுங்க, அந்த பக்கம் 1.5 இன்ச் கட் பண்ணிடுங்க. இது கவுண்ட் வராதா? அது வராது. சென்டர் எவ்வளோ இருக்குது பாருங்கண்ணா, பாஞ்ச் இருக்கா பாருங்கள். சரி, இது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 1.5 கட் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தானே ஜாஸ்தி. இதை வந்து 50% சென்டர் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. அந்த 2 இன்ச் ஜாஸ்தியாக 1 இன்ச் இந்த பக்கம் விட்டுருங்க, 1 இன்ச் அந்த பக்கம் விட்டுருங்க. 2.5 8 அடி உருளை இல்லை, அதனால் இந்த பக்கம் 1.5 அடி அந்த பக்கம் 1.5 அடி 2 பக்கம் 1.5 அடி ஃபஸ்ட் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறத சென்டராக கட் பண்ணிவிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 5 அடிக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்றாங்க. ஸோ கட் பண்ணால் 2.5 ஸோ 2 பீஸ் 2.5 அடி 2 பீஸ் 1.5 அடி. கம்ப்ளீட்டாக இந்த ரோலரை சுற்றி ஒரு கால்குலேட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச்சு கால்குலேட் மார்க் பண்ணிவிட்டு திரும்ப அதை சுற்றி வரையணும். வரைஞ்சதுக்கப்புறம் தான் அது மேலேயே வந்து கட் பண்ணிட்டு போவாங்க. இது வந்து ரோஹித்துக்கு தான் கலர் கலராக விதவிதமாக பென்சில் வாங்குவான் மாப்பிள்ளை. ஆனால் இந்த ஒரு சின்ன பென்சிலையும் அவங்க விடாமல் கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. பாடுற மாப்பிள்ளை, உனக்காக தான் இந்த வீடியோ எடுக்க. ஸோ கையில் எவ்வளோ ஸ்டாமினா இருந்தால் இதை வெட்ட முடியும். கொஞ்சம் நகர்ந்தாலுமே வந்து அதோட டைரக்ஷன் மாறிடும். அதனால தான் முன்னாடியே அவர் வந்து கோடு போட்டாப்லாம் அந்த ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு 3/4 வாசி வந்து ட்ரில் பண்ணியிருக்காங்க, கட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஃபுல்லாக கட் ஆகலை, ஒரு 75% வரைக்கும் தான் உள்ள அந்த பிளேடு வந்து பதியுது. ஸோ அடுத்து இதுக்கு நெக்ஸ்ட் லெவல், இதுக்கு அடுத்து இருக்க பிளேடு போட்டு தான் அதை கட் பண்ணுவாங்களாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் ரவுண்டு பண்ணட்டும்.
அந்த பிளேடு ஆக்சுவலாக இப்போ இல்லை, அது வாங்கிட்டு வந்து நாளைக்கு தான் கட் பண்ணி கொடுப்பாங்க. பட் இந்த ஃபஸ்ட் லெவல் கட்டிங் வந்து இன்றைக்கே முடிச்சிருவாங்க. இந்த பக்கம் 1 அடி, அந்த பக்கம் 1 அடி. ஒர்க் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குன்னு நினச்சோம், பட் நினச்ச மாதிரி கிடையாது. ரொம்பவே டஃப்பாக தான் இருக்குது. இந்த மாதிரி வேலைலாம் இவங்களால் மட்டும்தான் பார்க்க முடியுன்ற அளவுக்கு இருக்குது. சலிக்காமல் வேலை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் அது இன்னும் பீஸாக விழுகலை. ஸோ அதுக்கு வந்து பெரிய பிளேடு தான் யூஸ் பண்ணணும். கட் பண்ணோன்னே இது விழுகாது, ஏன்னா அந்தளவுக்கு கீழே வந்து அதோட லென்த் இருக்கனால இது வந்து கீழே விழுகாது, அப்படியே தான் இருக்கும். சரி, இந்த வேலையை இவங்க அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டோம். ஏன்னா இன்னும் 1 கட்டிங், இன்னும் 2 கட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம லேண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு எட்டு போய் பார்த்து வந்துடலாம்.